இந்த நாளிலும் நேம் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பில் வந்தவங்க யாருக்கும் அதை மாலையில் எல்லாருக்கும் ஏசப்பாவுடைய நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். வேதத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. ஏசாயா 58:11. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவனுக்கு ஆண்டவரே கடந்த 6 மாதம் நீர் கண்ணின் மணிகள் போல பாதுகாத்தீரே. இந்த 7வது மாதத்தில் நீர் எங்களுக்கும் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் அன்பான தேவ பிள்ளைகளுக்கும் இதை ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனே நீர் என்ன வார்த்தை இந்த 7வது மாதத்தில் நீர் வைக்கிறீர் என்று கேட்டபொழுது தேவன் சொல்றார். ஏசாயா 58:11 பிரகாரம் நித்தமும் நம்மளை நடத்துவார் என்று சொல்லி ஆராதனையில் ஏற்கனவே சில வார்த்தைகளை தேவன் கொடுத்தார். அப்பதான் நான் உறுதிப்படுத்தினேன். இந்த நாளில் தேவன் இந்த வசனத்தை நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா எவ்வளவு நல்லவர். அதில் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நித்தமும் உன்னை நடத்தி. அப்ப நித்தம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஜூலை மாசத்துல இந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை என்னையும் நம்ம குடும்பத்தையும் தேவன் ஊழியங்களை நடத்த போறார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நடத்துகிற தேவன் எப்படியெல்லாம் நம்மளை நடத்துவார் என்று சொன்னால் இதில் நித்தமும் நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது மகா வறட்சியான காலங்களில் நம்ம ஆத்மாவை என்ன செய்வார்? அந்த மாதத்தில் திருப்தி ஆக்குவாரா? நம்முடைய எலும்புகளை எல்லாம் நமக்கு எலும்பு நிலம் உள்ளதாக்குவார் என்று சொன்னால் நமக்கு எலும்புகளில் நல்ல ஒரு பெறலை தேவன் கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தகப்பன்டா இந்த நாட்டில் நம்மளை எப்படி நடத்துவார் என்று சொன்னால் ஏசாயா 41:13 தேவன் சொல்கிறார், நம்முடைய வலது கரத்தை பிடித்து நான் நடத்துவேன். முதல்ல இந்த மாதத்தில் அவர் நம்மளுடைய கரங்களை பிடித்து நடத்த போறார். நீ பயப்படாத, உன் வலது கையை நான் பிடிக்கிறேன். ஏன்னா நம்ம பிடிச்சா விட்டுருவோம். அதனால அவர் சொல்றாரு, நான் பிடிக்கிறேன், உன் கையை பிடிச்சு நான் நடத்துறேன். அதனால நீ கவலைப்படாது. எப்படி பிடிச்சு நடத்துவார் என்று சொன்னால் ஏசாயா 30:21 அவர் வலது புறமும் இடது புறமும் நம்ம சாஞ்சிடுவோம், வலி விலகிடுவோம், போயிடுவோம் சொல்லி இல்லை இதுதான் வழி, இதுவழி நீ நடன்னு சொல்லி நமக்கு கரம் பிடித்து நடத்துகிறது. தப்ப நமக்கு ஒரு ஆலோசனையும் அதில் கொடுக்குறாரு. நம்ம இப்படி தான் நடக்கணும். நம்ம இந்த மாசத்துல நம்ம கருத்தை அவர் பிடிக்கிறாரு, நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிறாரு. அந்த ஆலோசனை தான் சங்கீதம் 32:8 பிரகாரம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். அப்ப தேவன் இந்த மாதத்துல கரத்தையும் பிடிக்கிறாரு, ஆலோசனையும் கொடுக்கிறாரு, நம்மளை போதித்து அவர் நடத்துகிறாரு. எவ்வளவு நல்ல தகப்பன் தான் தெரியுங்களா? அந்த போதித்து நடத்துகிற தகப்பன் தான் வேதத்தை எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 16:8 அந்த போதித்து நடத்துகிற தகப்பன் அவர் கரத்தை மட்டும் பிடிக்கல, ஆலோசனை மட்டும் கொடுக்கல, போதித்து மட்டும் நடத்தல, வேற ஒரு காரியத்தை கொடுத்து நமக்கு சொல்கிறார். யோவான் 16:8. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவன் சில நாட்கு நேரத்தில் இந்த மாதத்தில் நம்ம ஏதாவது தப்பு தவறுகள் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது நம்ம பேசினாலும் செஞ்சாலும் அந்த காரியத்தை குறித்து என்ன செய்வாரா? நமக்கு அவர் நம்ம நீதியாக இருக்கணும், நியாயமாக நம்ம நடக்கணும், இப்படி தான் இருக்கணும், இதை விட்டு நம்ம வரணும்னு நமக்கு என்ன செய்வாங்க? சில வேலைகளில் நமக்கு கண்டித்தும் என்ன செய்வாரா? உணர்த்தி இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போறாங்க? நடத்த போறாங்க. அந்த தேவன் தான் உபாகமம் 1:31 பார்த்தீங்கன்னா தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நம்ம அவருடைய தோளில் இந்த மாதத்தில் நம்மளை சுமக்க போறாரு. இந்த வேற வசனத்தை எழுதும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம நடக்கிறதுக்கு பலன் இல்லை, நிற்கிறதுக்கு பலன் இல்லை, வேலை செய்யறதுக்கு பலன் இல்லை, போறதுக்கு பலன் இல்லை அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி தோளில் சுமப்பானோ அப்படி இந்த மாதம் முழுவதும் என்னுடைய தோல் அவருடைய தோளில் உங்களை என்னையும் சுமக்க போறாரு. ஆண்டவருக்கு மனதார ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஏன்னா அவர் சுமந்தாருன்னா கரெக்டாக இருக்கும், நம்மளை கீழே விட மாட்டாரு. விழுந்தாலும் அவர் கருத்தை தூக்கி உடனே அவர் கருத்தினால நம்ம தூக்கி என்ன செய்ய போறாரு? வழி நடத்த போறாரு. அந்த தகப்பன் தான் சொல்றாரு. உபாகமம் 32:11-12 சொல்லப்பட்டிருக்குது. கழுகு எப்படி தன் குஞ்சுகளை செட்டைக்குள்ள வச்சு பாதுகாத்து மறைச்சு மூடி அதை பாதுகாத்து நடத்துதோ அதே போல என்ன செய்ய போறாரு? நம்ம செட்டைக்குள்ள அந்த மாதத்துல நம்மளை வச்சு நடத்த போறாரு. அப்போ ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ள இந்த மாதத்துல தேவன் நம்மளையும் நம்ம குடும்பங்களையும் கத்த கொண்டு போக போறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால
ஆமென், ஹalleluya. ஏசப்பா பாருங்க, நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மளை நடத்துகிறார். புல்லுள்ள இடங்கள், எந்த இடத்துல எல்லாம் ஒரு புல் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு. ஆனால் வறண்டு கிடந்து அது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த மேய்ச்சலான இடத்துல நம்ம பிள்ளைகள் எப்படி நடத்தணும், நேர்த்தியான வழியில் பாருங்க, நம்ம ஆத்மாவை திருப்தியாக்கி என்ன செய்ய போறாரு, இந்த மாதம் முழுவதும் ஒரு நல்ல மேய்ப்பனாய், நல்ல ஒரு தகப்பனாய், நல்ல ஒரு போதகராய், நல்ல ஒரு வழிகாட்டியாய், நல்ல ஒரு பலன் கொடுக்கிற தகப்பனாய் உங்களையும் என்னையும் நடத்த போறார். அதனால யாத்திரையாகும் 13:21-22 சொல்லப்பட்டிருக்குது, பகல்ல மேக சம்பம், இரவு அக்கினி சம்பம். பகல்ல வரும்போது நமக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கிறார். வெயில் வரும்போது அந்த மேக சம்பத்தினால நமக்கு ஒரு நல்ல நிழலை கொடுத்து பாதுகாக்கிறார். இரவு வரும்போது நம்ம எப்படி இந்த இரவுக்குள்ள நம்ம கடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இரவுல நல்ல அக்கினி சம்பமாகிய பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சத்துல தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்த போறார். அப்ப நம்ம நினைக்க கூடாது நம்ம தடுமாறிடணும், விழுந்துருவோம். இந்த வாக்குத்தத்தம், இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் எதுக்கு நம்ம கொடுக்கிறார் என்று சொன்னா, இரவு நேரத்தில் நம்ம போகும்போது சொன்ன ஆண்டவரே, அக்கினி சம்பத்தினால நடத்துகிற தேவன், என் அக்கினி சம்பத்தினால நீங்க என்னை நடத்துங்கப்பா. பகல்ல ஆண்டவரே வெயில் காலம் மழைக்காலமா இருக்கிறதுனால ஆண்டவரே அந்த வெளிச்சத்தின் நிழலில் எங்களை நடத்துங்கப்பான்னு நம்ம தான் கேட்கணும். ஏன்னா நீங்க தான் என் தகப்பன், என் தோல்ல சுமக்கிறீங்க. நீங்க சொன்னீங்களா, உங்க தோல்ல என்ன சுமங்க, என் புள்ள பள்ளிக்கூடம் போகுது, என் பையன் பள்ளிக்கூடம் போறாங்க, என் கணவன் வேலைக்கு போறாங்க, என் பிள்ளைகள் ஊழியத்துக்கு போறாங்க, நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், நான் பல இடங்களில் போற வரலாற்றுல இந்த நாள்ல இருந்து என்னை நடத்துறேன்னு சொன்ன என் தகப்பனப்பா, நித்தம் நடத்துறேன்னு சொன்ன என் தகப்பனப்பா, உங்க தோளுல என்னை நீங்க சுமக்கிறேன்னு சொன்னீங்க. அதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். நம்ம என்ன செய்யணும், இந்த நாளில் நன்றி சொல்லணும். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு 4 வரி பாடலாம். என்னை கடந்து வந்த பாதையை நம்ம திரும்பி பார்க்கும்போது அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தாமல் நம்மளால இருக்கவே முடியாது. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தினீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில், தூக்கினீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பித் தர ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஆமென், ஹalleluya. நம்ம கடந்து வந்த பாதையை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இந்த 6 மாதமும் நினைச்சு பாருங்க. உங்களால என்னாலையும் கடுகளவு கூட நம்மளால நடந்திருக்க முடியாது, நினைச்சு பார்த்துருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம திரும்பி பார்க்கும்போது அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைக்கும் போது இந்த 7வது மாதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள தேவன் நம்மளை நடத்தி கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம கடந்து வந்த நாட்களையும் நேரத்தையும் தேவன் நமக்கு செய்த அற்புத அதிசயங்களை முதல்ல நம்ம நினைச்சு அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். நன்றி சொன்னால் மட்டும்தான் அடுத்த மாதத்துக்குள்ள காரியத்தில் தேவன் நம்மளை கொண்டு வருவார். நான் எப்போதுமே எந்திரிச்சு ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு முற்படுவேன், செய்வேன். ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, காலையில் எந்திரிச்சது இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், இருதயத்துக்குள்ள ஒரு மனம் மகிழ்ச்சி, நல்ல ஒரு சந்தோஷமா. அது எப்படி என் வீட்டை விட்டு புறப்படும்போது நினச்சேன்னா, இப்போ திடீர்னு நம்ம எதிர்பாராம நமக்கு அமெரிக்காவுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு வருது, இல்லை மலேசியா, சிங்கப்பூர், ஏதோ ஒரு காரியத்துக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னு வச்சுங்க. நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டோம், நீங்கள் வந்துருங்க, குடும்பமாக வாங்க, இத்தனை நாள் வாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. ஆனால் அந்த காரியத்தை நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். அப்படி ஒரு பிரயாணத்தை தேவன் வாக்கியம் பண்ணால் நமக்கு எப்படி இருக்குமோ அப்படி ஏதோ ஒரு சந்தோஷம் நீ காலையில் என்னுடைய உள்ளத்தில் இருக்குது. நான் தேவன்கிட்ட நான் நன்றி சொல்லுவேன். ஏதோ ஒரு சந்தோஷம், ஒரு மனம் மகிழ்ச்சி இந்த இடத்துல நடக்க போகுது. இந்த மாதத்தில் நமக்கு நடக்க போகுது. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பத்தில் நடக்க போகுது. அதை நம்ம ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல தேவன் நம்மளை சாட்சியாக நம்மளே நம்ம பிள்ளைகளை வைக்க போகிறார். ஆமென், ஹalleluya. 2வது அதில் முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் நடத்தி. அப்போ மேய்ப்பனாயிருந்து, தகப்பனாயிருந்து, போதகராயிருந்து, ஆலோசகராயிருந்து, கண்டித்து உணர்த்துகிற தகப்பனாயிருந்து நடத்துகிற தகப்பன் 2வது என்ன செய்கிறாருன்னா, மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்க போகிறார். நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, சூழலில் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் அது மகா வறட்சியாக ஒருவேளை இந்த 6 மாதங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்திருந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு,
அந்த வறட்சியை நான் செழிப்பாக மாற்ற என்னால் முடியும். அது எந்த வறட்சியாக வேணாலும் ஒருவேளை பொருளாதாரத்தில் அல்லது நம்ம குடும்பத்தில் இல்லை நம்ம அப்பத்தின் தண்ணீரில் நம்ம போக்குல வரத்தில் நம்ம எடுத்த முயற்சியில் அது எந்த காரியமாக வறட்சியாக இருந்தாலும் நமக்கு தான் தெரியும் எந்த காரியமும். ஆனால் அந்த காரியத்தில் தேவன் திருப்தியாக்க போகிறார். அதனால தான் சங்கீதம் 147:17 சங்கீதம் 81:16 உச்சிதமான கோதுமையினால் நான் உங்களை திருப்தியாக்குவேன். சங்கீதம் 81:16 படிக்க பார்க்கலாம். உச்சிதமான கோதுமையினால் நான் உங்களை திருப்தியாக்குவேன் சொல்லப்பட்டது. சங்கீதம் 81:16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமென், ஹல்லேலூயா. உச்சிதமான கோதுமைனா கோதுமை நம்ம ரகம் இருப்போம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு. அப்போ ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் கழிச்சிடுவாங்க, ரெண்டாவது கழிச்சிடுவாங்க, மூணாவது ரகத்தை போடும்போது அந்த கோதுமை நல்லா இருக்கு. ஏன்னா கோதுமை வந்து மனுஷனுக்கு சரீரத்துக்கு ஒரு புஷ்டியை கொடுக்கறது. இது ஒரு ஆகாரம், இது வந்து ஆகாரத்தை குடிக்கிற ஒரு காரியம். அப்போ இந்த மாதத்தில் தேவனை வந்து நேசிக்கிற இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம குடும்பத்தில் இந்த மாதத்தில் நம்ம ஆகாரத்தை நம்ம எப்படி நினைக்கிறோம் இல்லையோ, ஆனால் ஆண்டவர் அதை திருப்தியாகி நடத்த போகிறார். நல்ல ஆகாரத்தினால் புஷ்டினால் அது கண்மலை தேடினால் கத்தரே கொடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னா நடத்த போகிறார். அதனால எரேமியா 31:14 என் ஜனங்கள் நான் நினைக்கும் நன்மையினால் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா திருப்தியாகும். அவர் நன்மையை நமக்கு அளிக்கவில்லை. ஏன்னா அதே எரேமியா 31:25 சொல்லப்பட்டிருக்கு, இதாயத்த ஆத்மாவின் சம்பூர்ணம் அடையப்பட்டு தொழிந்த ஆத்மாவை நான் நன்மையினால் நடத்துவேன். இந்த நாளில் நம்ம 6 மாதம் என்ன நடந்தது நம்ம திரும்பி பார்த்து நம்ம நன்றி சொல்லும்போது இதாயத்து போயிருக்கிறோமா, சில காரியங்களில் நமக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கா, தோல்வி ஏற்பட்டிருக்கா, நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் இன்னும் நடக்கலையா, ஆனால் ஆண்டவர் சொல்றார், இதாயத்து போய் வந்திருந்தேன்னா என்னுடைய கண்மலை தேவினால நான் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி. அதனால யோவேல் 2:22 சொல்லப்பட்டிருக்கு, வனாந்தரத்தில் நான் மேய்ச்சலை உண்டு பண்ணுகிற கர்த்தர் என்று சொல்லி. வனாந்தரம்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல ஒரு தண்ணி இருக்காது, மரம் இருக்காது, செடி இருக்காது, கொடி இருக்காது, ஒரு விளைச்சலும் இருக்காது, வறண்டு போய் கிடக்கும். அதில் ஒட்டகம் மட்டும்தான் போக முடியும். அதனால அப்பேற்பட்ட வனாந்தரமான பாதையில் நம்ம இந்த 6 மாதங்கள் நம்ம கடந்து வந்திருந்தாலும் இந்த 7ஆவது மாதத்தில் அந்த வனாந்தரத்தின் பாதையில் நம்ம ஒரு மேய்ச்சலை ஒரு ஆசீர்வாதத்தை நான் உண்டு பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஏன்னா ஏசாயா 43:19 சொல்லப்பட்டிருக்கு, வனாந்தரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளை என்னால் உண்டாக்க முடியும் என்று சொல்கிறார்கள் தேவன். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அதனால தான் ஏசப்பா பாருங்க, இந்த 12 சீசன்களை ஊழியத்துக்கு செலக்ஷன் பண்ணி 2 பேரா எல்லாரையும் அவர் அனுப்பும்போது என்ன சொல்றாரு, வழியில் போகும்போது உங்களுக்காக நீங்கள் எதையும் எடுத்துகிட்டு போவாங்க, நீங்கள் போகிற இடத்துல தேவன் உங்களை நடத்துவார்னு சொல்லி அவர் ப்ளஸ் பண்ணி அந்த சீசனில் அனுப்புகிறாங்க. அவங்க போயிட்டு வந்தோன்னு அவர் கேட்குறாரு, லூக்கா 22:35 உங்களை நான் அனுப்பினேன், நீங்கள் வழியில் உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்தாங்க நாட்கள் வாழ்க்கை அவங்க ஒரு குறையும் இல்லை, ஆண்டவர் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு அவரிடத்துல சொன்னாங்க. இது ஆவியானவர் சொல்றாரு, நமக்கு இது வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குறைவு இருக்கலாம், நம்ம மனிதர்கள் தான். ஆனால் இந்த மாதத்தில் தரப்பன் எல்லாவற்றையும் என்ன செய்வார்கள்னா நம்மளை நேர்த்தியாய் அழகாய் தேவன் கண்களை வைத்து நம்மளை நல்லா போசித்து நடத்த போகிற அந்த தேவாதி தேவனுக்கு கரங்கள் உயர்த்தி சோத்திரம் சொல்லுவோமா. அங்கே இந்த மாதத்தில் வறண்டு கிடந்தாலும் வனாந்தரத்தில் நாங்கள் இருந்தாலும் செழிப்பான நீரூற்றாய் மாற்றுவதற்கு உங்களால் முடியும்னு சொல்லி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இந்த கடந்த இத்தனை ஆண்டுகள் நம்ம பிறந்து ஒருவேளை ஒவ்வொரு வயசு இருக்கலாம், ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரோட நம்ம வந்து ஒரு சில நாட்கள் இருக்கலாம், வருடங்கள் இருக்கலாம், தேவனுக்காக நம்ம எழுதணும்னு சொல்லி நம்ம வந்த நாட்கள் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம வீட்டில் அப்பவும் தண்ணீர் குறைபட்ட நாட்களாக இருக்கலாம். எவ்வளவோ பெரிய நாட்களுக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்காலும் உண்மையிலேயே சொல்கிற ஆவியானவர் சொல்றார், 7ஆவது மாதத்தில் இந்த வாக்கு தத்துவத்தை வைத்து பிடித்து அதை நம்புகிற ஜனங்களுக்கு அவர் வனாந்தரத்தில் நான் வாய்க்கால்களை நான் உண்டு பண்ணுவேன், மேய்ச்சல்களை உண்டு பண்ணுவேன், உங்களுக்கு ஒன்றிலும் குறைபடாது. ஏன்னா சொன்னது இயேசு நம்ம சீசனுக்கே சொல்ல குறைபடாது, நீங்கள் போங்கப்பாங்க. அதே 2000 வருடத்துக்கு முன்பதாக நம்மளை போல மனுஷனாய் உருவாகி வந்த தேவன் 2000 வருடத்துக்கு முன்பதாக அவர் மறித்து உயிரோடு பிதாவிடத்தில் நமக்கு அவருடைய வார்த்தை அவரையே நம்ம கருத்தில் கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் சிந்திக்கும் போது என்ன யோசனை பண்ணேன்னா, ஏசாக்கு பூமியில் மனுஷனாக உலகிட்டு இருந்தவங்க அவ்வளோ பெரிய அற்புதம் இருந்திருக்காங்க, கூட நின்றுப்பாங்க, அவ்வளோதான். அன்றைக்கி அவங்க எல்லாரும் பார்த்தாங்க, எக்ஸாம் கூட போனாங்க, அவங்க செஞ்ச அற்புதம் செஞ்ச பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி அன்றைக்கி அவங்களோட கூட இருந்தாங்க, இன்றைக்கி நமக்கு கூடயே உள்ளேயே இருக்கிறாங்க. அவங்கள காட்டி நம்ம தாங்க பாக்கி அவங்க கூட போகணும், நமக்கு உள்ள
கூட நமக்குள்ள இருந்து அவர் வாசம் செய்கிறது. அதனால் இந்த மாதத்தில் வளர்ச்சியை ஒரு செழிப்பான நீரூற்றாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். அதே போல மூன்றாவது காரியம், எலும்புகளை நான் நிலமுள்ள பார்க்கிறேன். எலும்புன்னு சொன்னால் இப்போ நம்ம சரீரத்துக்கு, இந்த சரீரத்துக்கு எதுங்க பலன்னு? எலும்பு தான். இந்த எலும்பு வேலை இருந்தால் தான் அந்த எலும்பு கூட தான் இந்த சதையை மூடி இருக்கும். அப்போ நமக்கு முதுகு எலும்பு தான் பேக் போன். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் எங்களோட முதுகு எலும்பே இவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ தேவன் என்ன செய்கிறாருன்னா, நம்ம எலும்பை, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த எலும்பை என்ன செய்கிறாருன்னா, அந்த பேக் போனை என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா ஸ்ட்ராங் பண்ண போகிறாரு. அதனால சங்கீதம் 18:1 முதலே வாக்கு வந்துச்சு, என் தேவனாகிய கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுவேன். அப்போ இந்த நாள் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்தில் நமக்கு ஒரு புதிய வேலையை கட்டளையிட போகிறேன். இத்தனை நாளாக இருந்த வேலை கட்டளை நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர் சொன்னதான் இந்த நிமிஷம் நேரத்துக்கு இரவு வரைக்கும் நமக்கு என்ன வேலை இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு என்ன வேலை இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம வேலை ஆண்டவர் படிப்படியாக உயர்த்த போகிறார். அதனால தான் சொல்கிறார், என்னாலும் 23:22 சொல்லப்பட்டிருக்கு, காண்டாமல் எடுத்து கொடுத்த பலன். அது சாதாரணமான பலன் அல்ல. அவர் கொடுக்கறது காண்டாமல் எடுத்துக்கு ஒரு பலன் தனியாக இருக்குமா. அந்த பலனை யாராலும் யூகிக்க முடியாது. அவ்வளோ ஒரு பலனாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு 100 கிலோ அரிசியை மூட்டையை தூக்குனா அந்த மனுஷனால தூக்க முடியுமா? பகல் முழுக்க வேலை செஞ்சால் கூட ஒரு சோறு ஒரு பலவீனம் வராது. அப்படி ஒரு புது பலனினால் இந்த மாதத்தில் தெய்வம் நம்மளை நடத்த போகிறார். நாங்கள் அதை அதனால தான் சங்கீதம் 18:1-2 என் தேவனாகிய கர்த்தாவே நான் உன்னில் அன்பு கூறுவேன் சொல்லி, நீரே என் கண்மலை, என் கோட்டை, என் தேவன், என் பலன், என் தஞ்சம், என் அடைக்கலம், என் துருவம், என் கேடகமாக இருக்கிறேன்னு சொல்லி சங்கீதம் 18:1-2 இந்த நாளிலிருந்து நீங்களும் நானும் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது கர்த்தருக்குள்ள என்னென்ன பலன் இருந்தோ அத்தனை பலனையும் வந்த பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு தேவன் இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்காங்க. பல இடங்களுக்கு போகிறோம், நம்ம வேலை செய்யணும், குடும்பத்தை நடத்தணும், எல்லா காரியத்தையும் செய்யணும். அந்த பலன் எவ்வளோ பலன் பாருங்க. அதனால உபாகம் 34:7 பாருங்க, மோசே ஆண்டவர் சொல்றார், மோசே மறிக்கும் போது 120 வயது. அது வரைக்கும் அவன் கண்ணு இருளடைந்து போன சரீரத்தில் பலன் குறைஞ்சே போகலாம். அவன் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு 40 வயசுல ஆகிடுது, 30லேயும் பலன் இழந்துடும், 50லேயும் பலன் இழந்துடும், 60லேயும் பலன் இழந்துடும். இப்போ எனக்கெல்லாம் 60 வயசுல 2 மாதம் முடிஞ்சுட்டு 63 வரப்போகுது. என்ன பலன் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆனால் உனக்கு இருக்கிற அந்த பலத்தில் போன்னு சொல்லி நம்ம தைரியப்படுத்தி ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வர வல்லவராக இருக்கார். அப்போ அதை நம்ம விசுவாசி ஆண்டவரே, மோசேக்கு 20 வயசு வரைக்கும் 20 வருஷம், அந்த 120 வயது வரைக்கும் அவருக்கு நீங்கள் பலனை கொடுத்தீங்கல்ல, கண்ணு மங்கி போகல, சரீரம் நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல, அந்த பலனை எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதனால தான் யோசுவாவில் சொல்லப்பட்டிருக்கு 14:10-11 சொல்லப்பட்டிருக்கு. அதே பலனை காலேபுக்கு ஆண்டவர் கொடுத்தாங்க. காலேபு ஊழியத்துக்கு ஆண்டவர் அந்த யோசுவாவோட அடைக்கும் போது 45 வயசுல இருந்த பலன் காலேபுக்கு 85 வயசு வரைக்கும் அப்படியே இருக்கணும். அதை நினைச்சு பாருங்க, சின்ன வயசுல 16-17 வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு பலன் இந்த 60 வயசுல எனக்கும் உங்கள் வயசுல உங்களுக்கும் இருக்கும் என்று சொன்னால் அந்த தேவன் எவ்வளவு நல்ல தேவன். இந்த பலத்தை உங்களாலே என்னையால் கொடுக்க
இன்னும் முன்னாடி அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இந்த இடம் தான் உங்களுக்கு டக்குன்னு தூங்கி இருந்துச்சு. ஆண்டவரே இது என்ன இடம், இது போத்தனூர் ஏரியா, நீங்கள் போய் பாருங்கள். காலையில் வாழ்ந்து சொன்னது எங்கேயும் இடம் தேடாது, போத்தனூர் அந்த அன்பு செட்டிப்பாளையம் ரோட்டில் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதுன்னா பாருங்கள். அடுத்த நாளே பாருங்கள் ஒரு ஆட் வந்துருச்சுமா, நம்பர் கொடுத்தோம், நம்பரை கால் பண்ணுங்க. உடனே சொன்னாங்க தாராளமாக நீங்கள் வாழ்ந்தாங்க, வாடகைக்கு வருகிறது. இது யார் நடத்துறது? உங்களால் என்னால் தேவன் தான் நடத்துகிறார். நம்ம கண்ணீரை பார்க்குறாரு. ஏன்னா அந்த வார்த்தைக்கு உடனே கீழ்பட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தோம். அப்பப்போ டக்குன்னு எல்லாம் கரெக்டாக நடத்தினார். ஏன்னா அவர் கீழ்படுத்தினார். ஜனவரி 8 தான் ஓப்பன் பண்ணுன்னு சொன்னார். நவம்பர் 1ஆம் தேதியே சாதியை வாங்கிட்டோம். ஒரு டிசம்பரில் ஜெபம் வைக்கலாம், இல்லை ஜனவரி 8 தாங்க. 2 மாதம் வெயிட் பண்ணோம். ஜனவரி 8 இந்த இடத்துல ஓப்பன் பண்ண ஆளுநர் கிருபை கொடுத்தார். இந்த 6 மாதங்கள் பாருங்க ஒரு குறைவு தாங்க, நல்ல சமாதானமாக சந்தோஷமாக தேவனே நடத்தினார். இதை நான் ஏன் சொல்கிறேன், அவர் சத்தத்தை கேட்டு நம்ம கீழ்படுத்திட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பெரிய காரியம் செய்வார். 2வது நம்ம மகாகரத்தின் பாதையில் போயிருந்தாலும் சரி, ஒருவேளை நமக்கு ஆகாரத்துக்கெல்லாம் இப்போல்லாம் குறையில்லை, ஓரளவுக்குலாம் நம்ம நல்ல சாப்பாடு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. எக்ஸ்ட்ரா கூட நம்மளால் சாப்பிட்டு வெளியே போட்டோம். அந்த காலத்தில் இந்த ஆகாரத்துக்கு அடுத்த நிமிஷம் ஆகாரம் இல்லாமல் தவிச்சு ஓடின நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஆக்கி சாப்பிட முடியாமல் எடுத்து கீழே கொட்டிட்டு போகிற நாட்கள் வந்து ஆண்டவர் கொண்டு வந்திருப்பார் என்று சொன்னார். அந்த தேவனுக்கு அதை காட்டிலும் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வளர்ச்சி இருக்கா? பிள்ளைகளோட படிப்பு காரியத்தில் பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லைங்கிற ஒரு வளர்ச்சி இருக்கா? ஊழியத்தை செய்யக்கூடிய காலத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கா? ஆத்மாவில் நமக்கு ஒரு வளர்ச்சி இருக்கா? ஆத்மா ஆதாயம் பண்ணுறதுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கா? கையிட்டு செய்கிற நம்ம தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்கா? எதுவாக இருந்தாலும் அது மனாந்தர பாதையாக இருந்தாலும் யோகி 2:27 வேலை வசனத்தின்படி ஆண்டவர் வந்து இந்த மாதத்தில் நமக்கு ஒரு நேச்சரை கட்டளை பண்ண போகிறார். 3வது என்ன செய்ய போகிறாருன்னா ஒரு புதிய வேலனை, காண்டாமிருகத்து கொடுத்த வேலனை தேவன் இந்த மாதத்தில் கொடுத்து மோசேக்கு எப்படி 120 வயசு வரைக்கும் வேலனை கொடுத்தாங்க. அதுக்காக நம்ம 120 வயசு வரைக்கும் நான் இருப்பேன் நான் சொல்ல முடியாது. ஒருவேளை உங்களை வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் இருங்க. ஆனால் காலைக்கு கொடுத்தது போல 45 கொடுத்த வேலனை 85 கொடுத்தாரு. தாராளமாக 85 வயசு வரைக்கும் இருக்கிறது. ஏன்னா சங்கீதக்காரன் 90 சொல்கிறாங்க, நம்ம 70 வயசு நார்மலாக உலகத்தில் கரெக்டாக நமக்கு கிருபியாக பிச்சை போட்டு பலன் கொடுத்தாருன்னா 10 வருஷம் அப்போ 80. இப்போ 85 வயசு வரைக்கும் நம்ம இருக்கிற ஆண்டவர் வந்து என்ன செய்வாங்க, சின்ன வயசில் உள்ள பலன் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, நம்ம மீண்டும் நமக்கு கொடுத்து தேவனுக்கு பிரியமாய் அவருடைய காரியங்களில் தேவன் நம்மளை ஓட வைக்க போகிறார். எல்லாம் அப்படி எழுந்திருப்போம். இந்த நேரில் கேட்ட வார்த்தைகள் ஆண்டவர் ஏசாயா 58:13 வேத வசனத்தின்படி கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை விருத்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நித்த ஆண்டவரே எங்களை நீ நடத்தப் போகிறீர். ஒரு தகவலாய் நடத்தப் போகிறீரப்பா, ஒரு மீட்பனாய் நடத்தப் போகிறீரப்பா, புல்லுள்ள இடங்கள் நடத்தப் போகிறீர் தகப்பனே. பகல்ல மேக ஸ்தம்பம், இரவு அக்கினி ஸ்தம்பத்தில் எங்களுக்கு முன்னாடி நீங்கள் நடத்த போகிறீங்கப்பா. மகா வறட்சின்னு நம்ம ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு நிமிஷம் நினைச்சா கூட இல்லை, அந்த வறட்சியில் நான் ஒரு செழிப்பை என்னால் உண்டாக்க முடியும்னு சொல்லி ஒரு விசுவாசத்தில் எங்களை தட்டி எழுப்புகிறீரே, நன்றி அப்பா. 3வது எங்களுக்கு பலனை கொடுக்கிறீங்க. ஒரு மனுஷனுக்கு மெயினாக பலன் தான் தேவை. ஒரு வேலை செய்தாலும், ஒரு இடத்துல போனாலும் வந்தாலும், என்ன செய்தாலும் பலன் ரொம்ப முக்கியம். அந்த பலனை அன்னவரே நீங்கள் எங்களுக்கு கொடுக்கிறீரே, அதற்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒரு நிமிடம் 5 நிமிஷத்தில் முடிச்சல எல்லா கண்களையும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அன்னவரே இந்த நாளில் கேட்ட வார்த்தைகள் இந்த வசனத்தை இந்த மாதம் முழுவதும் உங்களால் எவ்வளோ அறிக்கை பண்ண முடியுமா? 10 தடவை சொல்கிறீங்களா, 20 தடவை சொல்கிறீங்களா, 100 தடவை சொல்கிறீங்களா, 1000 தடவை சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். இந்த மாதம் முழுவதும் சொல்லுங்கள். அந்த வார்த்தையை சொல்ல 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 தேவன் என்ன செய்வானா? பெரிய அற்புதங்களையும் பெரிய அதிசயங்களையும் தேவன் இந்த மாதத்தில் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் அப்பா. நீர் நல்லவராக இருக்கிறவரே உங்களுக்கு வராமல் சொல்கிறான். இந்த வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பனை நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் குடும்பமாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அதனால இந்த மாதத்தின் முதல் நாளில் நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே எங்களை நீர் நடத்தி கொண்டு போகிறீர்கள். உங்களுக்கு நன்றி ராஜா. உங்கள் தோளில் வச்சு எங்களை சுமக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. மனுஷன் நம்ம சொன்னாலும் ஒரு குழந்தை, ஒரு 6 மாதம் குழந்தை, 1 வயசு குழந்தை மட்டும்தான் நம்மளால் சுமக்க முடியும். அதை கூட நம்மளால் சுமக்க முடியாது. ஆனால் அந்த
வயதில் என்ன தோளில் சுமக்கிறாங்க, உங்களுக்கு உண்டான வயதில் உங்களை தோளில் சுமக்கிறாருன்னா இப்படி தோளில் சுமக்கிற தேவனுக்கு நம்ம மனதார நன்றி சொல்லுவோமா, மனதார நன்றி சொல்லுவோமா, மனதார நன்றி சொல்லுவோமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையை பிடித்து அதை நாங்கள் ஜெபித்து நாங்கள் விசுவாசித்து உண்மை மாத்திரம் பற்றி கொள்ள கிருபை மாறட்டும்ப்பா. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அதனுடைய மனதார இயேசுவின் நாமத்தில், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் மனதார வாழ்த்துகிறப்பா. எல்லாரும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. நீங்கள் சாட்சியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.